அவங்க 2 பேர்கிட்டயும் எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறத வந்து எழுதணுமா. ஆனால் அவங்க 2 பேருக்குமே அது தெரியக்கூடாது. நம்ம ஆகிலும் சனம்க்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை எழுதணும், அதே மாதிரி ஆகிலுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை சனம் எழுதணும். ஸோ இப்படி மாற்றி மாற்றி எழுதிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சிருச்சு. சரி இப்போ நீங்கள் 2 பேருமே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஆனால் நீங்கள் போடுற ட்ரெஸ் எப்படி இருக்கணும்னா ஒருத்தரோட அப்படியே மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஆகில் கோட் சூட் போடுறான் அப்படின்னா அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம ஹீரோயினி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வரணும். ஸோ இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுமே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினி பார்த்தா ஒயிட் கலரில் ட்ரெடிஷ்னலாக அது லெஹங்காவா இல்லை சாரியான்னு தெரியல, அது மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்கா. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோவுமே சொல்லி வச்சாப்புல அவள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காளோ அதுக்கு மேட்சிங்காக சர்வாணி போட்டு வந்து நின்றுட்டுருக்கான். 2 பேருக்குமே இது ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஒருத்தர் பேசி வச்சுட்டு கூட ரெடி ஆகலை, இருந்தாலும் பர்ஃபெக்டாக வந்து நின்றுட்டுருக்காங்க. ஒரு பர்ஃபெக்ட் கப்புள் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. எப்படி சொல்லி வச்சாப்புல 2 பேருமே வந்து மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எங்களால் இதை நம்பவே முடியல. இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கப்பில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 2 பேரும் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எழுதணும் இல்லையா. ஸோ அதுவுமே நம்ம ஹீரோயினி 2 பேருமே கரெக்டாக எழுதியிருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து பட்டர் குருமா பிடிக்குமா, ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினிக்கு அந்த புதினா சட்னி தான் பிடிக்கும்னு சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ அடிக்கடி ஸோ அதையுமே நம்ம ஹீரோ கரெக்டாக எழுதியிருக்கான். அது எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கீங்க, நான் உங்கள் 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. 2 பேரும் க்ளோஸாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு இதை பார்க்குற நீலாம்பரிக்கோ செம கடுப்பாகுது. ரசியாவரை ஏற்றி விடுற மாதிரி. அங்கே பாரு அவங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு, லைலா மஜ்னு மாதிரியே இருக்காங்க, பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஆமாம் இல்லை உனக்கு தான் கண்ணு தெரியாது, நான் அதை அடிக்கடி மறந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேறு அவளை நோஸ் கட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கோ செம காண்டாகுது. இந்த பக்கம் ரிஹானோ தங்கச்சிக்காரி அவளுக்கு தான் போகிறதுக்கு இடம் கூட இல்லை அப்படின்னு சொன்னா இல்லையா. ஸோ அதனால கூடவே ஆஃபீஸ்க்கு வரைக்குமே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஆனால் அவள் வந்து இதை பார்த்துட்டு இது என்ன பெரிய ஹோட்டலாக இருக்கும் போலே, இங்கே தான் நம்ம தங்க போகிறோமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இது ஒன்றும் ஹோட்டல் கிடையாது, இனி எங்களோட ஆஃபீஸ்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது ஆஃபீஸா, ஆஃபீஸே இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ரிஹானோ சூட்கேஸில் வந்து நிறைய பணம் வச்சுருந்தான் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஆஃபீஸில் இருக்கிற லாக்கரில் வச்சுட்டு அதை லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அதை இவ்வளோமே நோட்டை விட்டு பார்த்துட்டு தான் இருக்கா. அப்படின்னா ரிஹான் அசந்து நேரமாக பார்த்து கண்டிப்பாக இவன் அந்த பணத்தை கொள்ளையடிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். கிச்சனில் இருக்கிற நம்ம ஹீரோயின்கிட்ட அந்த நீலாம்பரியை வந்துட்டு இங்கே பாருமா, நீ ஒன்றும் அந்த காம்படிஷனை சீரியஸாக எடுத்துக்காத, ஒரு ரவுண்டில் வேணால் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம், அதனால எல்லா ரவுண்ட்லையும் நீங்கள் ஜெயிப்பீங்கலாம் சொல்ல முடியாது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் உனக்கும் ஆகிலுக்கும் சுத்தமாக செட் ஆகாது. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சதுனால நீ பாட்டுக்கே ஏதாவது கனவு காண ஆரம்பிச்சிடாத, உங்களோட கல்யாணம் வந்து இன்னும் 3 மாதத்துக்கு தான் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. இதை கேட்குற நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்பாங்க அந்த லத்தீஃபும் வர அவகிட்ட போயிட்டு ரஷ்யா எங்கே அவளை கூப்பிடுன்னு சொன்னால் அவங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. எங்கே போனான்னு கேட்டால் அதெல்லாம் என்ன என்கிட்ட சொல்லிட்டா போகிறாங்க, அதெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கோ ஒன்றுமே புரியல. இந்த ரஷ்யா என்ன கேட்காம அப்படி வெளியே எங்கே போனா, ஒருவேளை எனக்கு எதிராக ஏதாவது திட்டம் போடுறாளா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ரிஹானோ தங்கச்சிக்காரிக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டான் இல்லையா. ஸோ சாப்பிட்டீங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்டீங்கல்ல, சரி இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னால் நான் எங்கே போவேன், எனக்குன்னு யார் இருக்கா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு வரவுன்னா அது அந்த ராகேஷ் தான், அவனை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் எங்கே போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நான் வேணா உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்கவான்னு கேட்குறா. ஆனால் ஆஃபீஸில் எந்த வேலையும் இப்போ காலியாக இல்லை அப்படின்னு சொல்கிறான். வேணும்னா நான் உங்கள் செக்ரட்டரியாக இருக்கவா, ப்ளீஸ் எனக்கு இந்த ஜாபை கொடுங்க, எனக்கு மட்டும் இந்த ஜாப் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் என்னோட ராகேஷ் கிடச்சிட்டானா நான் இந்த வேலையை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. அவனும் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே நீ என்னோட செக்ரட்டரியாரு அப்படிங்கிற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிடுறான். ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு கை கொடுத்தா இவன் அவளோட கையை டச் பண்ணும்போது சனமோட ஞாபகம் தான் வருது. அதுக்கப்புறம் சரி நான் ரூமுக்கு போகிறேன், நீ இந்த ஆஃபீஸை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். என்ன நான் இங்கே இருக்கணுமான்னு கேட்டால் நான் உனக்கு இருக்க இடம் அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை நம்பி அவன் ஆஃபீஸை விட்டுட்டு போயிட்டே இருக்கான். அவளும் அந்த லாக்கரை கட்டி பிடிச்சிட்டு போ நான் வந்து இந்த பணத்தெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஆகிலும் அந்த காம்படிஷனுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான், ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவளும் என்ன ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்து நின்றுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கா. அவனும் இங்கே பாரு நம்ம 2 பேரோட ஃபோட்டோஸ் தான் அந்த ஆண்டி அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டே இருக்கான். அவளுமே அதை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது மாஷா அல்லா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் என்னால் நம்பவே முடியலங்க, நம்ம எப்படி ஃபஸ்ட்டு காம்படிஷனில் ஜெயித்தோம், உங்களுக்கும் என்னை பற்றி முழுசாக தெரியாது, எனக்கும் உங்களை பற்றி முழுசாக தெரியாது, அப்புறம் எப்படி நம்ம இதில்
தேர்தலில் ஜெயிச்சிருப்போம், என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. இதை தூரத்துலேருந்து நீலாம்பரியும் பார்த்துவிட்டு என்ன இவங்க ரெண்டு பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஆகிலுமே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஏதோ நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆனால் ரெண்டாவது ரவுண்டு எப்படி இருக்கும்லாம் நமக்கு தெரியாது, அதனால இப்போ வாட்சி சொல்லு, உன்னை பற்றி சொல்லு, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னதும் அவளும் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு மலைனா ரொம்ப பிடிக்கும், அந்த மலையில் டான்ஸ் ஆடுறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி ஹயா கிட்ட அவகிட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு சைக்கிள் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அவள் அப்படி பேச பேச இவன் அவளையே ரசித்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு என்னோட சின்ன வயசு மெமரிஸ்லாம் நிறைய இருக்குது, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட சின்ன வயசை பற்றி சொல்லுங்கள், உங்களோட சின்ன வயசு மெமரிஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் இவனோட சின்ன வயசு மெமரிஸ் ரொம்ப பேடாக தானே இருக்குது. ஸோ அதனால் தன்னோட அப்பா தன்னை அடிச்சதை நினச்சி பார்த்துட்டு அதை பற்றி நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் தானே எனக்கும் புரியும், உங்களுக்குன்னு ஒரு சின்ன வயசில் ஏதாவது மெமரிஸ் இருக்கும் இல்லையா, அதே என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டால் இங்கே பாரு சனம், அது வந்து பாஸ்ட்டு, அதை பற்றி பேச எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கோவமாக சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். இந்த நீலாம்பரிய ரூமுக்கு வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பண்ணுறதை பார்த்தா இன்னும் நெருக்கமாகறாங்களே தவிர அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் வரமாட்டுது. இப்படியே போச்சு அப்படின்னா அப்புறம் என் பேரில் சொத்தை மாற்றிக்கிறதுல பெரிய ரிஸ்க் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு இருக்கா. அப்போ தான் ஃபோன் வருது. அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசினா தில்சாத்தை ஆம்புலன்ஸில் வச்சு சிம்லாவுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்களா, அப்போ போகிற வழியில ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்கான். என்னடா சொல்கிற, அத்தனை பேர் இருந்தும் எப்படி அவள் மட்டும் தப்பிச்சா, என்ன கதை விடுறியா, எனக்கு அந்த தில்சாத் வேணும், அவளை போய் தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோமா ஃபோனை கட் பண்ணிடுறா. இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த ரஷ்யாவும் பார்த்துக்கிட்டு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கா. என்ன காரணம் அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோவோ தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினி கேட்டா இல்லையா அவங்களோட சின்ன வயசை பற்றி சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அதனால் அதை நினச்சிக்கிட்டே படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா தன்னோட அப்பா தன்னை பெல்ட்டால் அடிச்சதான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு தூக்கத்தில் உளம்பிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த தன்வீருமே துப்பாக்கி கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு இருந்தா இல்லையா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க, நீ உன்னோட அப்பாவே கொன்னுட்டியா அப்படின்னு கேட்டிருப்பா. ஸோ அதை எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு கொலைன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம சனமோ என்னாச்சு ஆகில் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போனால் டக்குன்னு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். ஒன்றும் ஆகலை ஆகில், நீங்கள் எதுக்காக இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க, நான் தான் இருக்கேன்ல, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சுட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி இவரோட சின்ன வயசில் என்னதான் நடந்திருக்கும், இவர் அடிக்கடி இந்த மாதிரி தூக்கத்தில் பயந்து போயிட்டு இருக்காரு, அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இந்த பக்கம் தங்கச்சிக்காரியோ அவள் வந்த வேலையை அவள் ஆரம்பிச்சிட்டா. லாக்கர் எப்படியாவது ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பின்லாம் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு பவர் வேற கட் ஆகிடுச்சு. இந்த நேரத்துலேயே கரண்ட் போகணும், இப்போ எப்படி நான் இதை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு பலமாக காத்தடிக்குது. அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் விழுந்து வேற உடஞ்சிட்டு இருக்குது. இவ்வளோ பார்த்து பயந்துட்டுறா. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதோ நிழல் வேற தெரியுது, யாரோ ஒரு ஆள் வர மாதிரி. அது பேயா பிசாசா எதுன்னு ஒன்றுமே புரியல. இவ்வளோ அதை பார்த்துட்டு யார் அது அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கா. ஆனால் அதுக்கு அவங்க எந்த பதிலுமே சொல்லாமல் அந்த நிழல் அப்படியே அவளை கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ பார்த்துட்டு பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் யார் அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு ஒரு ஆள் அங்கே வந்துட்டு விளக்க வச்சு நின்றுட்டு இருக்கான். யார் நீன்னு கேட்டால் நான் தான் இந்த ஆஃபீஸோட வாட்ச்மேனு சொல்லிட்டு இருக்கான். நான் தான் அவ்வளோ தூரம் கத்திட்டு இருக்கேன்ல, யாருன்னு கேட்டுட்டு இருக்கேன், ஆனால் பதிலே சொல்லாமல் இப்படி திடீர்னு வந்து நின்றுட்டுருக்கேன், நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீங்கள் வந்து கரண்ட் போயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் தனியாக இருப்பீங்கன்னு சார் தான் பார்த்துட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னதும் எங்கே உன் சாரு, நான் அந்த சாரு கிட்ட அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ரிஹானோ தன்னோட அம்மா சொத்து காசுப்பட்டுட்டு இவ்வளோ சுயநலமாக இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சு இருக்கான். ஏன்னா இவன் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லும் போது அவள் ஆகில் போயிடக்கூடாது, நீ வேணா போ அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு யாருக்குமே என் மேலே எந்த ஒரு அக்கறையும் இல்லை, பாசமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே வந்து யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது. யார் இந்த நேரத்தில் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் டோரை ஓப்பன் பண்ணால் தங்கச்சிக்காரி குடுகுடுன்னு ஓடி வந்து இவனோட பெட்லேயே வந்து படுத்துக்கிறா. என்னையே பயமுடுத்த பார்க்குறீங்களா, நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் படுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கோ ஒன்றும் புரியலை. இந்த பக்கம் நீலாம்பரிக்கிட்ட அந்த ஆளும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். நாங்கள் எங்கே தேடியுமே அந்த தில்சாத்தை காணோம், அநேகமாக வந்து அவள் காட்டுக்குள்ளே தான் போயிருப்பா, இப்படி ஒரு வேளை அந்த காட்டுக்கு போயிருந்தா அப்படின்னா அங்கே இருக்கிற மிருகங்களே அவளை கொண்டிருக்கும், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவள் செத்தாங்கிறதுக்கு என்னடா ப்ரூஃப் இருக்குது, அவள் எனக்கு வேணும், உயிரோட இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி கூட்டிகிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஸோ இதெல்லாம் தூரத்தில் இருந்துக்கிட்டு அவள் பெட்லேயே படுத்துக்கிட்டு ரஷ்யாவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. சரி இப்படி ஆயிடுச்சு, அவள் இப்படி எங்கே தான் போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி இவ கோத்தோட வந்து பெட்ல உட்காந்தா பக்கத்துல யாரோ படுத்திருக்க மாதிரி தெரியுது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. தன்வீர் நான் தான் ரஷ்யா அப்படின்னு சொல்றா. நீ எங்க போன, காலிலேருந்து உன்னை வீட்லயே ஆளையே காணமே, அப்படி எங்க தான் போனேன்னு கேட்டா அது வந்து என்னோட கசின் சிஸ்டர் ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்கா, அவள் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கா, அவள் வந்து திடீர்னு என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா, அதனாலதான் நான் அவளை பார்க்கறதுக்காக போயிட்டேன், உங்ககிட்ட சொல்லாம போனது தப்பு தான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறிட்டு இருக்கா. அதெல்லாம் சும்மா ஆக்டிங் தான்,
சரி போய் தொலை, இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் போனேன் அப்படின்னா அவ்வளோதான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. அவள் அந்த பக்கமாக போயிட்டு இவளை பார்த்துட்டு நக்கலாகவும் திமிராகவும் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கா. அடிக்கடி இவளை பார்த்து இப்படி சிரிச்சிட்டு இருக்காள். என்னதான் இவன் மனசில் நினச்சிட்டு இருக்கானும் தெரியல. ஒருவேளை தில்ஷா தப்பிச்சு போனதில் இவளோட பங்கும் இருக்குமோன்னு தான் தோணுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.